எல்லாருக்கும் வணக்கம். இப்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடகம் இந்த ராசிக்கு வந்து செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த பலன் எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மிதுனம் செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் வந்து குடும்ப ஸ்தானத்தில் இருக்கார். இதனால் வந்து பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாம் ஏதாவது இருந்தால் அது மூலயமா வந்து லாபம் கிடைக்கும். பிள்ளைகள் அவங்களுக்கு வந்து ஒரு நன்மையான சூழ்நிலை அது ஏற்படும். கால்நடை தொடர்பான செயல்பாடுகள் ஏதாவது இருந்தால் அதில் வந்து லாபகரமான ஒரு சூழல் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு வந்து கல்வியில் வந்து ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை அமையும். செவ்வாய் அவர் வந்து சகோதர ஸ்தானம் அதில் இருக்கிறதால பத்திரம் அது தொடர்பான பணிகள் இதெல்லாம் ஏதாவது இருந்தால் அது மேம்பட்டு சிறப்பாக இருக்கிற வாய்ப்புகள் உண்டாகும். புதன் பகவான் பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானத்தில் இருக்கார். அதனால் வந்து வியாபார பணிகள் ஏதாவது இருந்தால் அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி விரிவுபடுத்துக்கான வாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோக பணிகள் இருக்கும் வந்து சில சின்ன சின்ன வருமானங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா நீண்ட நாளாக பிரச்சனை வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து வேறு ஒரு ஐடியா இல்லை அந்த மாதிரி சிந்தனைகளை யோசித்து கையாண்டு அதில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குரு தொழில் அந்த ஸ்தானத்தில் இருக்கிறதால உடல் ஆரோக்கியம் அது தொடர்பான இன்னல்கள் ஏதாவது இருந்தாக்க அது படிப்படியாக குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் அவர் வந்து உங்கள் ஸ்தானத்திலே ராசியிலே இருக்கிறதால வர்த்தகம் இது தொடர்பான பணிகள் எல்லாம் இருந்தால் அது கொஞ்சம் மேன்மை ஏற்படும். சிலருக்கு வந்து கலை அது சார்ந்த துறைகளில் உள்ளவங்க அவங்க வந்து பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. வெளியூர் பயணங்கள் வந்து சில பேருக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். சிலர் வந்து சிந்தனை அந்த போக்கிலே கொஞ்சம் லாபகரமான விஷயம் கண்ணோட்டம் இதெல்லாம் உண்டாகும். சனி பகவான் பார்த்திங்கன்னா அஷ்டம ஸ்தானத்தில் இருக்கார். அதனால் வந்து எதிர்காலம் அது தொடர்பான வந்து சிந்தனைகள் இல்லை ஐடியா வந்து நிறைய மைண்டில் உருவாகும். அதே சனி பகவான் வந்து ஆவணி 7 அதுலேருந்து கலசர் ஸ்தானம் அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு இருக்கிறதால சகோதரர் அவங்க வழியில் வந்து கொஞ்சம் ஆதரவான சூழ்நிலைகள்லாம் உருவாகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி இவங்களுக்கு இடையே வந்து ஒரு நெருக்கமான உறவும் புரிதலும் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். ராகு பகவான் வந்து தொழில் அந்த ஸ்தானத்தில் இருக்கிறதால சமூக பணிகள் இருந்தால் அதில் வந்து கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்ப நல்லது. சிந்தனைகளில் வந்து ஒரு புதிய மாற்றங்கள் இல்லை புதிய சிந்தனைகள் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கேது பகவான் வந்து சுகஸ்தானத்தில் இருக்கிறதால உடல் ஆரோக்கியம் இது சார்ந்த விஷயங்களை வந்து கவனமாக இருக்கிறது நல்லது. சிலர் வந்து கால்நடை அது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் யோசித்து எது செய்யணும் எப்படிங்கிறத முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடகராசி அவங்க வந்து இந்த மாதத்தில் வருமானத்துக்கு குறைவு இருக்காது. பணம் பொருள் இடத்துல தான் அவங்க வேலை செய்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் வேலை செய்கிற அந்த இடத்துல வந்து புகழ் மரியாதையெல்லாம் பெருசாக கிடைக்கும். சிலருக்கு வந்து பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அரசு ஊழியர்கள் அவங்களுக்கு வந்து வருமானங்கள் வந்து சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விவசாயிகள் வியாபாரிகள் அரசு தனியார் போன்ற எல்லா தரப்பானவர்களுக்கும் இந்த மாதம் வந்து நல்ல மாற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி இவங்களுக்கிடையே வந்து கருத்து வேறுபாடு ஏதாவது வேற்றுமைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் அதில் வந்து அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். மனைவி பேச்சு கேட்குறது ரொம்ப நல்லது. இந்த ஒரு காலகட்டத்தில் உங்கள் கௌரவம் வந்து அதனால் வந்து பாழாயிடுது அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட மனசு வந்து ஒரு நிலையில் கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதனால் வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் யார்கிட்டையும் சண்டையோ இல்லை வீண் வாக்குவாதமோ செய்யாமல் அதை கொஞ்சம் சரியாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். இல்லைனா சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நிதானம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். இப்போது செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.